எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மை இந்தியா இந்த சேனலுடைய முதலாம் ஆண்டு இந்த விழாவிலே பங்கு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மை இந்தியா சேனல் சார்பாக வரவேற்கிறேன். மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலைக்குழு என்கிற வகையில் நான் சார்ந்திருக்கின்ற அமைப்பின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். இப்பேற்பட்ட இடத்துல நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். எங்களுக்கு தேச விடுதலை போராட்டம் என்று சொன்னால் அது 1857 மீரட்டில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் என்பதாக தெரியும். இல்லை, பதிலாக அந்த போராட்டத்திற்கு சொந்த மண் இந்த வேலூர். 1806 அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் ஹைதர் அலியும் திப்புவும் என்கிற வகையில் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு வரலாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்பதால், ஒரு இசை இசைக்கப்படவில்லை என்பதால் அந்த ராகம் இல்லாமல் போகாது. நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் அந்த ராகத்தை இசைத்துக் கொண்டிருந்தான் இருக்கின்றோம். சொல்லாத சோகம் யாரும் இல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் கீதம். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் கீதம். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் பாடும் பாடும். சொல்லாத சோகம் அயோத்தி என்பது தியாகம், அதன் சின்னம் ஹசரத் பேகம். அயோத்தி என்பது தியாகம், அதன் சின்னம் ஹசரத் பேகம். ஆடரவம் இல்லா காட்டில் அனாதையாக மரணம். அந்த பெண்ணி என்ற மண்ணே என்று ஐயோ அவமானம். பெண்ணி என்ற மண்ணே என்று ஐயோ என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம். திப்பு சுல்தானின் வீரம் கட்ட பொம்மனையும் வீரம். திப்பு சுல்தானின் வீரம் கட்ட பொம்மனையும் வீரம். எந்த மன்னர்களின் ரோகம் எட்டப்பன் வகையில் சேரும். தன் படையோடு தானும் சாவை எதிர்கொண்ட வீரம். படையோடு தானும் சாவை எதிர்கொண்ட வீரம். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம். ஆப்பிடா போராட்டம் மண்ணை உழவன் கையில் சேர்க்கும். நம்பூதிரி வெள்ளையராட்டம் அவன் சாதி திமிரை ஓட்டும். அரை நூற்றாண்டு காலம் அடிபணியாத சோகம். அடிபணியாத வீரம். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். முதல் சுதந்திர போராட்டம் தமிழ் மண்ணில் தான் வெள்ளோட்டம். வெள்ளை கசையால் சிதைந்த தேகம் வேலூர் கோட்டை அகழியை மூடும். அந்த முஸ்லீம் மக்கள் தியாகம் விடுதலை புயலின் கருவாய் மாறும். முஸ்லீம் மக்கள் தியாகம் விடுதலை புயலின் கருவாய் மாறும். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். சொல்லாத சோகம் எட்டப்பன் மார்கள் தோகம் என்று என்பதனாலா மாறும். திப்பு சுல்தானின் வீரம் ஏன் முஸ்லீம் என்ற வேதம். முஸ்லீம் என்ற இது
வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டதன் காரணத்தால் அவர்கள் இப்பொழுது இந்திய குடிமகன் இல்லை என்பதாக புள்ளி விவரங்களை அவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி அல்ல, அது அவர்களுடைய யுக்தி. அது யாரெல்லாம் இந்த காவி பாசிசத்தை எதிர்க்கின்றார்களோ அவர்களை இந்த நாட்டின் குடிமகனே இல்லை என்பதாக அவர்களுடைய இந்த நடவடிக்கை. அதை விட்டுருங்க. மரியாதைக்குரிய தோழர் முக்தர் அவர்கள் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசும்பொழுது சரி, அல்லது அவருடைய இந்த நிகழ்ச்சிக்காக அவருடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சி, அப்புறம் அவருக்கு குவைத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதுல அவருடைய பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்னங்கிறது தெரிய வந்தது. அவர் தெளிவாக தன்னை பற்றி அடையாளப்படுத்திக் கொள்கிறார். பொதுவாக சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, நடுநிலையா இருக்கணும் ஊடகங்கள் அல்லது பத்திரிகை. இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமானது கொள்கை. நீங்க இந்த விடுதலை 2 என்கிற படத்தை ஒரு திரைப்படத்து வழியாக சொன்னாங்க சரியா இருக்கும். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், கொள்கை இல்லாத எந்த தலைவரும் ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் வைத்துக் கொள்ள முடியும். கொள்கை வேண்டும் என்பது தொடர் முக்தரை பொறுத்தவரைக்கும் தன்னோட கொள்கை என்பதை அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னு சொன்னாக்கா, ஆம், நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு திராவிடியன், நான் திராவிட அரசியலை ஏற்றுக்கொள்பவன், நான் ஒரு பெரியாரிஸ்ட். இதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் துரோகிகள் என்பதை அதில் அவர் டிக்ளேர் பண்ணிருக்கார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முக்தர் அவர்கள் தன்னை பெரியாரிஸ்ட் என்று டிக்ளேர் பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா, அந்த பெரியார் என்பது வெறும் சொல்லல்லது. இன்னைக்கு மோடி திருச்சி வந்தார், திருச்சிக்காரன் பல முறை வந்து போகின்றார்கள். தமிழ்ல பேசுறாங்க, திருக்குறள் பேசுறாங்க, என்ன பண்றாங்க. கீழடிக்கு போயிட்டு வர்றாரு, ஆனா கீழடி ஆய்வை எடுத்து மூடுறாரு. இப்படி நடந்து கொண்டே அவர்கள் தமிழுக்காக அவர்கள் ஏதோ அக்கறை காட்டுவது போல என்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அதை தாண்டி ஏற்கனவே கோபேக் மோடி என்று கருப்பு பலூன் பறக்கவிட்ட இந்த நாடு, இந்த மக்கள், காலுடைந்த காவி, காலுடைந்த பாஜக, இப்பொழுது ஒட்டுக்கால், இந்த என்ன கட்டக்கால் சொல்லுவாங்கல்ல, சப்போர்ட்டுக்காக, அப்படி அதிமுக, தேமுதிக, பாமக, அப்புறம் நாத்தாக்கா, நீத்தாக்கா என்பதாக எல்லோரும் வர்றாங்க. என்றாலும் கூட தப்பா நினைக்காதீங்க. இப்ப நான் வரம்ப மீறேன். முக்தர் சொன்னது போல, நீ எத்தனை பேரை உனக்கு கட்டக்கால சப்போர்ட் வச்சிருந்தாலும் பெரியாரோட ஒரு மசரை கூட கொடுக்க முடியாது. இது பெரியார் மனது. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் மீது அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை. இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை. இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? கல்வி ஏது? பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? கல்வி ஏது? உன் மன தர்ம மத சுவரை தனியார் உடைத்ததாரே. தனியார் உடைத்ததாரே. விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைய வேறு. விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைய வேறு. மெத்தாதிக்கு அவன் இல்லை என்றால் நாடு வெண்ணிற ஆடையோடு, வெண்ணிற ஆடையோடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு. பெரியாரின் வீடு. கல்லும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரே. கலங்கா பெரியாரே. கல்லும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரே. கலங்கா பெரியாரே. நெஞ்சில் தைத்த உள்ள நினைத்து கலங்கி போனாரே. கலங்கி போனாரே. மூக்கிற சக்திய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரே. சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரே. சூத்திரப்பட்டும் மகளே என வருந்தி பிரிந்தது உசுரு, வருந்தி பிரிந்தது உசுரு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு. பெரியாரின் வீடு. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீசாதே சேரு. சாதே சேரி. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீசாதே சேரு. சாதே சேரி. எம் திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு. முன்னோரை கேளு. மாறாப்பு சேலையணிய நடந்தது பெரும்போரு. மாறாப்பு சேலைகளிய நடந்தது பெரும்போரே. திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது? சுயமரியாதை ஏது? இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை. இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை
தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவதற்கு பெரும் தடையா இருப்பது ரெண்டு. ஒன்று திராவிடம் என்கிற கருத்து, ரெண்டாவது பெரியார். இல்லை, பெரியார் என்கிற பெரும் சுவரும் திராவிடம் என்கிற கருத்தியலும் ரெண்டு தான் தடையா இருக்குது. இது ரெண்டையும் ஒழித்தாதான் இங்கே அந்நியர்கள் நுழைய முடியும். உங்களுக்கு யாருன்னு தெரியும், அது ஒரு நிறம், அது ஒரு ஃபிலாசபி, ஒரு கோட்பாடு, டாக்டரின். அந்த வகையில் அதற்கு பெருந்தடையாக இருப்பது இது. அவர்கள் நேரடியாக இதை அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பெரியார் அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, அதுக்காகவே இவர் எச் ராஜா போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. பெரியார் ரொம்ப மோசமான பேசுகிறாங்க. அதேபோல் திராவிடம் எங்கே இருக்குது என்பதற்கு பெரிய உருட்டெல்லாம் உருட்டாங்க. திராவிடம் என்பது நிலமா, திராவிடம் என்பது மொழியா, அடையாளமா, பண்பாடா? திராவிடம் என்பது நூற்றாண்டு காலமாக இல்லை, 2000 ஆண்டு காலமாக எம் மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் கையில் இன்னமும் வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் தான் திராவிடம். இதற்கு வேற எந்த விளக்கமும் இல்லை. ஆனாலும் கூட அதை தமிழை அதற்கு எதிராக நிறுத்தி திராவிடம் என்பது ஒரு இனத்தின் வரையறை கிடையாது என்றெல்லாம் பெரிய மேதாவிகள்லாம் உருட்டி இப்போ அதை டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அப்படி ரெண்டு பேருக்கு அந்த அசைன்மெண்ட்டு. ஒன்று பெரியாரை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சீமாறு, அடுத்தது தமிழ் திராவிடியன் மாடல் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தம்பி தாவேக்கா. தம்பியை நான் பிறகு வச்சுக்கிறேன், அண்ணனை முதல்ல நான் பேசுகிறேன். அவர் பெரியாரை பற்றி என்ன சொல்கிறார், முதல்ல அவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு பேசிக்காக அவர் சங்கி. ஆமாம், ஏன்னாக்கா எந்த மாட்டு அரசியலை வைத்து அக்கலக்கையும் பெகலுக்கானையும் கொன்றார்களோ, சாலையில் அடித்தே கொன்றார்களோ, அதற்கான ஒரு கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அங்கே கோரக்ஸா, அங்கே பசு பாதுகாப்பு என்பதால் அந்த கருத்து உருவாக்கப்பட்டது. இதற்கு பதிலாக வேற மாதிரி சொல்றாரு, மாடு மேய்ச்சல் நிலம், மாட்டின் மீது அக்கறை. நான் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டவன். நான் டாஸ்மாக் பாடும் பொழுது அக்கம்பக்கமாக இன்னொரு வழக்கு என் மேலே தொடுக்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயத்தின் மூலமாக இழக்க நேர்ந்தது. கொடைக்கானல் நான் போராடினேன். மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு நிலம் இல்லை, வனவிலங்கு பாதுகாப்பு என்று சரணாலயம் வந்த பொழுது அதற்கு எதிராக நான் போராடினேன். அதற்கு என் மீது பதிவுப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா? இதாவது 124A 124 செடிசன், இது 120 இந்தியாவுக்கு எதிராக போராம் என்கிற வழக்கு பதியப்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழக அரசால் அது குவாஷ் செய்யப்பட்டது. அப்படி வனவிலங்கு சரணாலயம் வந்த பொழுது அதற்காக எங்க போயிருந்தார் அவர்? நீண்ட காலமாகலையே, அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, அதற்காக எது செய்யல. இப்போ மாட்டுக்கு மேய்ச்சல் நில வேண்டும். இதுதான் ஆங்கிலேயர் காலத்தில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடினார்கள். அப்பொழுது RSS அவருடைய மூதாதையர்கள், இந்த பிஜேபியோட மூதாதையர்கள் அப்போ நடத்தின போராட்டம் நாட்டுக்காக இல்லை, மாட்டுக்காக. உங்களுக்கெல்லாம் வரலாற்றை புரட்டி பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அப்படி இப்போ மேய்ச்சல் நிலம் என்று சொல்லி மாட்டுக்கு அக்கறைப்படுகின்ற நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு இந்த கோ அரசியல் இருக்கு இல்லையா, அது என்ன பசு அரசியல், அதுக்கான கான்செப்டை உருவாக்கிட்டு இருக்காரு. பெரியார் ரொம்ப மோசமாக பேசுகிறார். தனக்கு உடல் பசி எடுத்தால் தன்னோட உறவினர்கள் பெண்கள் யார்கிட்ட வேணாலும் போகிறான் என்று அவர் சொல்கிறார். அவர் தப்பு அண்ணே, தப்பு. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் மனுசாஸ்திரத்தை. எனக்கு கொஞ்சம் மனுசாஸ்திரத்தை அதை தமிழாக்கம் பண்ணி கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். சூப்தாம் மத்தாம் பிரமத்தாம் வாரபைய துறபகச்சதி பைசாச பிரதிகோஷ்டம்னு இருக்குது. நீங்கள் பெரியார் நமக்கு உடல் பசி ஏற்பட்டால் எந்த பெண்களை வேணாலும் நீங்கள் உறவு கொள்ளலாம் என்று தப்பாக பேசுகிறீங்க. அதற்கு பதிலாக மனுசாஸ்திரத்தை தான் அது இருக்குது. சூப்தாம் மத்தாம் பிரமத்தாம் வாரபைய துறபகச்சதி பைசாச பிரதிகோஷ்டம். அதாவது ஒரு பெண், சூத்திர பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளோட விருப்பம் இல்லாமல் அவள் கூட உறவு கொண்டு விட்டு அவள் எழுந்த பிறகு நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பைசாச பிரதிகோஷ்டம். அது திருமண முறையில் ஒரு 8வது திருமண முறை. இது மனுசாஸ்திரம் சொல்லுது, பெரியார் சொல்ல. அபத்ரா குர்வனங்கா தாதேவரம் புத்திரகாமியா ஸ்பிண்டம் வாசகோத்திரம் வாக்கிரதாம் எக்தம் ருத்ராவிரதம் அப்படின்னு இருக்குது. அதாவது இது பார்ப்பன குலத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை. அதாவது ஒரு பிராமணர் தன் மனைவி வழியாக குழந்தை பெற முடியாவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஆண்கள் வழியாக அந்த பெண் கருத்தரிப்பதை ஒத்துக்கொள்கிறது மனுசாஸ்திரம். இதெல்லாம் மனுசாஸ்திரத்தில் இருக்குது. அதை அவன் பேசுகிறான்னா நாம் தமிழர் சீமான் உங்களுக்கு எங்கே போணுச்சு சூத்திரன், நீங்கள் எங்கே போணுச்சு உங்களுக்கு புத்தி? நீங்கள் சொல்கிறீங்க பெரியார் சொன்னாராம் இது மாதிரி உடல் பசி எடுத்தால் தங்கை கூட தமைக்க கூட அப்புறம் தாய் கூட போகலான்ட்டு. இது பெரியார் சொல்ல. ஆனால் யார் சொன்னா தெரியுமா? விஜயலட்சுமி சொன்னாங்க உங்களை பற்றி. இந்த பாட்டு பாடுறேன் கேளுங்க. கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழங்கதைய முடிச்சு போட்டு புலிகள் ஆதரவு, பச்சொந்தைய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு. இப்போ ஒரு இடத்துல கலர் எகென்ஸ்ட் பெரியார், அவரோட இது வியாபாரம். அது ஈழம் அப்புறம் வேற. இப்போ பெரியார் வயலேட் பண்றது இப்போ எடுத்திருக்க அவதாரம். அது பச்சொந்தைய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு. சீமான் பெரியார தொடக்கிறதுக்கு சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு.
சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பிரச்சனை வாழ்க்கை அடையாடுக்கும் சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பிரச்சனை வாழ்க்கை அடையாறு கூவ சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. மராப்பு சேலையணிய மராப்பு சேலையணிய வரி விதிச்ச ஆரியத்தை வரி விதிச்ச ஆரியத்தை எதிர்க்கத்தாண்டா எடுத்தாரு ஆயுதமா திராவிடத்தை. பெரியார் ஆயுதமா திராவிடத்தை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. கட்சி பேர உனக்கு தந்தது ஆதித்தனாரு. ஆதித்தனாரே அதுக்கு ரெக்கமண்டு குருமூர்த்தி ஆடித்தது. ஆடிட்டரே ஆடிட்டருக்கு உனக்கும் என்ன பாலிங்கு? அட என்ன பலிக்கு அண்டர் கிரவுண்ட் நடந்தது சம்திங். அண்டர் கிரவுண்ட் நடந்தது சம்திங். ஓனாம் தமிழர் கட்சி பேக்கரி டீலிங் வடிவேல் பேக்கரி டீலிங். பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கடை. அடுத்து தம்பியை பற்றி சொல்லி ஆகணும். தம்பியை பற்றி நான் சொல்கிறது என்பதை விட நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தோழர் முக்தர் அவர்கள் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் அது எப்படி சொன்னார்னு சொன்னால், ஒரு இன்சிடென்ட், அதாவது ஏதோ ஒரு ஊர்வலம் நடக்குது விஜய்க்காக. அதில் ஒரு தம்பி கத்திக்கிட்டே வரா. அப்படி என்ன கத்திக்கிட்டு வரான்னு சொன்னாக்கா, யார் வச்சது யார் வச்சது யார் வச்சதடா, எங்கள் மக்கள் இயக்கத்துக்கு காடை யாரும் கொடுக்கலடா அப்படி மாதிரி. ஹரிஷ் பாபு அதை இன்டர்வியூ பண்ணார், தோழர் இன்டர்வியூ பண்ணார் நேருக்கு நேரில். அதில் முட்டாள் என்ன புரிஞ்சு வச்சிருக்க நீ? அந்த கட்சியெல்லாம் ஆட்சி அமைக்குன்னு சொல்லி இவ்வளோ காலம் இருந்திருக்க நீ. எப்போல இருந்திருக்க? அது மக்கள் இயக்கம் என்று இருந்த பொழுது இருந்திருக்க நீ. அறிய வேண்டாம் உனக்கு? ஒரு பெரியாரை போல அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை அந்த ஹரிஷ் தம்பிகிட்ட பயன்படுத்துகிறார் தோழர் முக்தர். அப்போ அவர் சொல்கிறார், அவர் அந்த ஆதவ அர்ஜுனா கள்ள லாட்ரி, இவர் விஜய் வந்து கள்ள டிக்கெட்டு, இவன் நல்லா நம்பி அவன் கட்சி கூட வரலாறு இருந்திருக்க நீ. முட்டாள்னு பேசுகிறாரு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது பாட்டாவே நான் பாடிடுறேன். தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராஜர் போலிங்கு. எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங். எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங். இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்காட்டிங்கு. உசாரு தாவேக்கா உசாரு தாவேக்கா உசாரு. இது பெரியாரு திக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரு தாவேக்கா உசாரு தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர். திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர். தலைவர் இந்த கொள்கைய படத்தில் உதுத்தாரு. தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை புரட்டா சொன்னாரு. ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு. என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு? யாரு கட் அவுட் தமிழ்நாடு உசாரு. தாவேக்கா உசாரு தாவேக்கா உசாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். நாலு வர்ண நானே படைச்ச கீதையில கிருஷ்ணரு.
செயலாளரு சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு விட்டுட்டிய குமாரு உசாரு உசாரு தவேகா உசாரு 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 தவேகா உசாரு ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப் ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு கலர் சிவப்பு மஞ்சள கலக்கி பாரு காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு உசாரு உசாரு தவேகா உசாரு 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 தவேகா உசாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி நீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் துப்பாக்கி ஸ்டெர்லைட் போராட்டம் என்ன செஞ்சீங்க துப்பாக்கி என்ன போனீங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பத்திரி தெரியுமாங்க பத்திரி உங்க முதல்வர் கனவு கிடக்கட்டும் கொஞ்சம் முதுக பாருங்க போக்கிரி முதுக பாருங்க போக்கிரி உசாரு உசாரு தவேகா உசாரு 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 தவேகா உசாரு பெரியாரு திக்கது ஒட்டி அமராலயம் போகும் காரு உசாரு உசாரு தவேகா உசாரு 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 தவேகா உசாரு நீங்க நினைக்கலாம் தாவேக்கா தனி, அதுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, கூட்டணியில் இணைத்து கொண்டும் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கெயின், அது மாதிரி பிரித்து வைப்பதன் மூலமாக அது ஒரு தனி விங்கு, அதன் மூலமாக அட்வான்டேஜ். இது இவங்களுடைய டாக்டிக்ஸ் இது. ஆமாம், ஏற்கனவே எடப்பாடியை பிரித்து வைத்திருந்தார்கள், இப்போ இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக வேற மாதிரி சொல்கிறாங்க, தாவேக்கா உள்ளிட்டு பெரிய பெரிய கட்சியெல்லாம் ஒரே அலைனுக்கு வரும். இப்படி எல்லா கட்சிகளையும் சங்கிகளுடைய ஏ டீம், பி டீம், அரசங்கி, காசங்கி, முழுசங்கி, முக்காசங்கி அனைத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிட வேண்டும் என்பது அவங்களோட டார்கெட்டு. தோழர் முக்தர் அவர்கள் அவருடைய உரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல கேட்சிங்கான பல விஷயம் அவர் சொன்னார். ஒரு பத்திரிகை ஊடகம் என்பது நியூட்ரலைசராக இருக்கணும் என்று சொல்கிறாங்க, நான் அதில் வேறுபடுகிறேன்னு சொல்கிறார் அவர். அப்படி கூடாது, நான் ஒரு பக்க சார்பாளன். நான் ஆமாம், நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன். நான் இந்த நியாயத்தின் பக்கம் நிற்பதாக நடுநிலை என்று சொல்லக்கூடியவர்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அவர்கள் ஒரு சார்பாக தான் இருக்கிறாங்க. அதை மறைத்து விட்டு அவர்கள் நாங்கள் மாடரேட்டாக நடுநிலையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி தானே கோட்டி மோட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களாக தானே செய்தது. நிர்பயா இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணது பிஜேபி. அப்போ காங்கிரஸ் நினைக்கிறேன், காங்கிரஸ் மீது ஒரு அலிகேட் பண்ணி அதை பொலிட்டிக்கல் அட்வான்டேஜாக மாற்றிக்கொள்வதற்காக அதை இஷ்யூ ஆக்குனாங்க. கல்கத்தா இஷ்யூ அப்படி தான். அதே போல் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டது. அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளலை. ஏன்னாக்கா ஆசிஃபா விஷயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்காக என்ன பண்ணாங்கல்ல, அதை பண்ணதே இவர்கள் தான். பாஜக அதை பண்ணது. ஆசிஃபா உங்களால் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிர்பயா பற்றி தெரியும், ஆசிஃபா பற்றி தெரியுமா? இஸ்லாமிய சமூகத்தை தெரியும், மற்ற ஓரளவு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நம்மை போன்றவர் தெரியும். ஆசிஃபா தெரியுமா? 8 வயது சிறுமி அவளை இழுத்து கொண்டு போய் ரேப் பண்ணாங்க. 8 பேர் நினைக்கிறேன், 11 பேர் நினைக்கிறேன், 11 பேர் ரேப் பண்ணாங்க. சின்ன குழந்தை, கைகால முறிச்சிட்டாங்க. அப்படி ஏதாவது பண்ணி அந்த பொம்பளை பிள்ளை உயிரோட விட்டு தொலைச்சிருக்கலாம். அந்த பிள்ளை முறிச்சிட்டு அதுக்கு பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களெல்லாம் பிலாங்ஸ் டு பிஜேபி என்று தெரிந்த பிறகு கைது செய்யப்பட்டார்கள். கொஞ்ச காலத்தில் பிணை கிடைத்து வெளியில் வர்றான். வந்த பிறகு அவர்களுக்கு மாலை அணிவித்து பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டு, இதில் கொடுமை என்னன்னு சொன்னாக்கா, அவரை ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு ஐக்கானாக தேசிய கொடிய, எந்த அயோக்கியர்களுக்கு நீ பிஜேபி கொடியை கூட பிடி, தேசிய கொடியை பிடித்து கொண்டு அவர்கள் ஊர்வலமாக இழைச்சு வந்த இதுதான் இது. கட்சி ஊடகங்கள் எல்லாமே மாடரேட் என்கிற பெயரில், நியூட்ரலைஸ்ங்கிற பெயரில் ஒரு பக்கம் சார்பு, அது ஒரு பக்கம் இல்லை. பாசிசம்
ஆட்டோகிரசி டிக்டேட்டர்ஷிப்புக்கு சப்போர்ட்டா இருக்குது. அந்த வகையை சேர்ந்தவன் நான் இல்லை என்று முக்தார் அவர்கள் தெளிவாக டிக்ளேர் பண்ணார். அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதுல யாரும் ஒரு மாதிரி தீண்டாமையா தள்ளி நிற்கிறாங்க. சாக்கடை ஒதுங்க முடியாது, நான் சாக்கடைக்குள் இறங்குகிறேன், அதை சுத்தம் பண்ணுகின்ற அந்த நடவடிக்கை ஈடுபடுறேன், என் மேல சாக்கடை தெரிக்குது, தட் மீன்ஸ் என் மேல முக்தர் இப்படி மோசமா நடக்கிறாரு, இப்படி பேசுறாரு, அதை பத்தி கவலை இல்லை, நான் இந்த பணியை செய்கிறேன் என்று சொல்லி முக்தர் ஊடகத்துறையில் எதை செய்கிறாரோ அதை தான் மக்கள் கலையில கிடக்கும் கோவனும் என்னுடைய தொடரும் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் பெண்ணாக பிறந்தால் அவள் பாரதத்தில் இருக்கக்கூடிய பெண் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த பிஜேபி ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. பீவேர் ஆஃப் பிஜேபி. இந்த பாட்டை கேளுங்க. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா. மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா. அஸ்வினி நந்தினி ஆசிபஹாசினி ரத்தம் கொதிக்குதம்மா, கொதிக்குதம்மா, அந்த சிசுவை மேய்ந்த சேவகன் எல்லாம் பசுவுக்கு காவலம்மா, பசுவுக்கு காவலம்மா. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா. பெண் தெய்வம் பல குடி கொண்ட நாட்டில் வல்லுறவு வரமா, பெண்ணுக்கு வல்லுறவு வரமா, அந்த கடவுள் சந்நிதியில் புதரும் கூட்டத்துக்கு காவிதான் நிறமா, தடுக்க கடவுளுக்கே பயமா. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா. 1000 ஆண்டுகள் அடிமை பெண்ணினம் கால் விளங்காய் வேதம் சாஸ்திரம், இலங்காய் வேதம் சாத்திரம், இங்கு ஆடையின்றி மகர் பெண்ணின் ஊர்வலம், காலம் நெடுகிலும் காவிராஜ்யம். மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா, 8 வயது குழந்தை குதரும் பக்கிறதே சமமா. காவல் நிலையத்தில் கடவுள் சந்நிதியில் கடவுள் சந்நிதியில் ஓடும் பேருந்தில் வாழும் குடியிருப்பில் வாழும் குடியிருப்பில் எங்கும் பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்கு, இல்லை பெண்ணுக்கு, நதிக்கொரு பாலியல் வல்லுறவு, இந்த வல்லுறவில் வளர்ந்து வல்லரசு, இந்த வல்லுறவில் வளர்ந்து வல்லரசு, தெருவெங்கும் சாராயம் இணையத்தில் ஆபாசம், இணையத்தில் ஆபாசம், சதையை வைத்து சகலமும் விளம்பரம், சகலமும் விளம்பரம், அறிவாய் திறனாய் மிளிரும் பெண்ணே, கிளிரும் பெண்ணை, சதையாய் சுவையாய் ஆணாதிக்க வக்கிரத்தை ஆணதிக்க வக்கிரத்தை, வளர்ப்பது அரசு, வளர்ப்பது அரசு, அதில் அனுதினம் அனுதினம் சிதையுது பெண்ணினம். இது பெண்ணினம். போது போது சோஃபியாவை போல் ஒரு சொல் போது, போதும் போது சோஃபியாவை போல் ஒரு சொல் போதும், சிறு நெருப்புதான் பெருந்தீயாகும், சிறு நெருப்புதான் பெருந்தீயாகும். அடுப்பை பற்ற வைக்கும் பெண்ணே புரட்சி நெருப்பை பற்ற வைப்போம். இப்படி ரேப் பண்றதெல்லாம் வடக்கத்தை நார்மலைஸ் ஆயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிரான போராட்டங்கள், இயக்கங்கள், கருத்துக்கள் இருப்பதால அதோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்குது, அல்லது அதை துணிச்சலாக செய்ய முடியாது என்கிற ஒரு மனநிலை ஒரு பொது சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை மாற்றுவதற்கு நம்மாலே இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. சங்கிகளை இப்போ சுமந்து வரக்கூடிய நாயன்மார்களாக, ஆழ்வார்களாக நம்ம ஆளுங்களே இருக்காங்க. நம்ம தோழர் முக்தர் அவர்கள் ஒரு விஷயத்தை அந்த குவைத்து கூட்டத்தில் சொன்னார். மதம் என்பது அல்லது கடவுள் நம்பிக்கை என்பது என்னோடு அந்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விவகாரம், அவ்வளோதான் அது. ஆனால் ஒரு பொது சமூகத்துக்கு தொண்டாற்ற வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோ
அல்லது ஒரு ஊடகத்தை சேர்ந்தவரோ அல்லது பப்ளிக் ஒர்க்கர் யாராக இருந்தாலும் தான் இந்த பின்னணி என்று அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடாது. அது சாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அது தெளிவாக சொல்றாரு. ஒரு பெயரின் பின்னால் சாதி பின்னொட்டு முன்னொட்டு என்பது தமிழகத்தில் தான் இல்லை, அல்லது அப்படி இருப்பதை குற்றுணர்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தமிழகத்தில் உண்டு. வடக்கெல்லாம் பாருங்க, எல்லாம் சாதி முன்னொட்டு பின்னொட்டு என்பதாக. அப்படி சாதியோ மதமோ பொதுவெளியில் அடையாளப்படுத்தப்படக்கூடாது என்பது தொடர் முத்தருடைய கருத்து. அது அங்க பேசினார் அவர். ஆனா இப்ப என்ன நடக்கு தெரியுமா? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம எடப்பாடியிலிருந்து ராஜேந்திர பாலாஜி, வேலுமணி, தங்கமணி எல்லோருமே நெத்தியில ஒரு திலகமிட்டு வர்றாங்க. உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது நீங்க கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக, இந்துவா இருக்கலாம். ஆனா நீங்க பப்ளிக் ஒர்க்கர், நீங்க எதை நீங்க ப்ரொபகேட் பண்றீங்க நீங்க என்று தொடர் முத்தர் அதை விமர்சனம் செய்கிறார். ஆமா, அதை அவர் விமர்சனம் செய்யறாரு. இது எக்ஸ்ட்ரீமா எங்க போய் நிக்க தெரியுமா? இங்க ராஜேந்திர பாலாஜி ஆளை பாருங்க, கையில் அவ்வளவு கட்டி வச்சிருக்காரு. அவர் ஆடையை மட்டும் அவிட்டா அகோரி மாதிரி இருப்பாரு. பேச்சும் அப்படித்தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது குண்டு வச்சதுன்னு சொல்லுங்க, ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது அசசினேஷன் பண்ணதா சொல்லுங்க, அதாவது யாரையாவது கொலை பண்ணிச்சா சொல்லுங்க என்று பேசுறாரு. அதற்கு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, காந்தியை சுட்டுக் கொண்டது ஆர்எஸ்எஸ் தானே, கோட்சே தானே? உடனே அவர் புது இன்டர்பிரேட் பண்றாரு, இல்ல ஒரு கொலையாளி, அவ்வளவுதான், அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. இது அவர் மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. கூட்டணி ஆட்சினா ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை அதிமுக தொண்டர்கள் கிடையாது. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருனாக்கா ஒரு புது இன்டர்பிரேஷன், கூட்டணி ஆட்சின்னு சொல்ல கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னோம். எப்படி பாத்தீங்களா? இப்படி எல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. முருகன் மாநாடு தெளிவாக அங்கே அயோத்தி, இங்கே திருப்பரங்குன்றத்தை பிக்ஸ் பண்ணி இங்கே இடித்து ஒரு கலவரத்தை நடத்துவது, அதன் மூலமாக பொலிட்டிக்கல் கெயினை அவர்கள் அறுவடை செய்வது என்பது அவர்களுடைய திட்டம். அதுக்கு யாரை வைத்துக் கொண்டு அவர் நடத்தக்கூடிய முருகன் மாநாட்டில் அம்மாவில் உட்கார்ந்திருக்காங்க அதிமுக சேர்ந்தவர்கள். வேலுமணி, தங்கமணி. அங்க என்ன படம் திரையிடப்படும் தெரியுமா? அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் டேமேஜ் பண்ணக்கூடிய, அவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய மோசமான காட்சிகள் திரையிடப்படுது. அது பற்றி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்களாம் இருக்கும் பொழுதுதான் அது திரையிடப்படுது என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் டீ குடிக்க போயிட்டேன்னு சொல்றாரு. வேலுமணி சொல்றாரு நினைக்கிறேன், நாங்கள் டீ குடிக்க போயிட்டேன்னு சொல்றாரு. ஒருத்தர் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டேன்னு சொல்லி, அப்படியா இப்படியெல்லாம் பேச தொடங்கி விட்டார்கள். அப்புறம் காலப்போக்கில் அதுக்கப்புறம் என்ன தப்பு? அதான் ராஜேந்திர பாலாஜி. ஆனால் ஒன்று மட்டும், நீங்க யாரை வேணாலும் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றிவிடலாம், மதுரையை மாற்றிவிடலாம் நினைக்காத. மதுரை வேற, தமிழ்நாடு வேற என்பது மட்டும் இல்ல, அதுல ஸ்பெசிபிக்கா மதுரை என்பது வேற. சிக்கந்தர் பாதுஷா விஜயநகர பேரரசால் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அந்த மலையில வைத்து பாதுகாத்தது யார் தெரியுமா? அங்கிருந்த இந்துக்கள், அதாவது பிரமலை கள்ளர்கள் தான் பாதுகாப்பாக நின்றார்கள். அங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க. இப்பவும் ஆற்றுல கள்ளழகர் இறங்கும் பொழுது அவரை வரவேற்று வெடிவெடிப்பதும் இனிப்பு வழங்குவதும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அது ஒரு நீண்ட பாரம்பரியம், ஹெரிட்டரி. நான் மறுபடியும் சொல்றேன், முக்தர் தொடருடைய சொல்லல சொல்ல போனாக்கா நீ எந்த மசரையும் பிடுங்க முடியாது. இங்க இது மத நல்லிணக்க பூமி. இது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து வாழ்ந்த போரிட்ட ஒரு மரபு. ஏன் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது ஹைதர் அலி. அடைக்கலம் மட்டுமல்ல, அவங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைக்கு மதிப்பளித்த ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. நீங்க திண்டுக்கல்ல பாருங்க, என்பதெல்லாம் நடந்திருக்குது. இன்னும் வக்ஃபுக்கு நிலங்களை வழங்கியது வேலு நாச்சியார். அப்படியெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது. வக்ஃபுக்காக நிலத்தை வழங்கியது வேலு நாச்சியார். இந்த ட்ரெடிஷனை உன்னால அழிக்க முடியாது. இது மத நல்லிணக்க பூமி. மதுரை பற்றி ஒரு பாடலை கேளுங்க, அங்க கருப்பசாமி பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டை கேளுங்க. மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதுரை, ஆனமல அருவிமல அரிட்டாவட்டி சமணமல நாகமல திருப்பிடையமல நாடறிந்த திருப்பரங்குன்றமல முருகனோடு சிக்கந்தர் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் எங்கள் குன்றமல ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுறா சதிமல அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதி இல்லா பூமியை ஆக்க போறா மதுரைய மதுரை மாநகர மத நல்லிணக்கத்தின் மணியில ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமித்ஷா மோடி நைனாரே ஒண்ணு கூடி வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில இவே ராமசாமி மண்ணில எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சுக்கி கும்பல் அலறுது.
மண்ணில பெரியாறு நெஞ்சில எங்கும் படை திரளுதே. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. எங்கும் படை திரளுதே. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. மதுரை ஃபேமஸ் கறிதோசை ஈரலு, மட்டன் சுக்கா சிலுப்பு கொடலு, மட்டன் சுக்கா சிலுப்பு கொடலு. எந்த நேரமும் ஆட்டுக்கறி வாசனை கமகமைக்கும் பாண்டிமுனி கோயிலு. கமகமக்கும் பாண்டிமுனி கோயில். கவிச்சி வாடகை கூடாது என்கிற கவிச்சி வாடைய கூடாது என்கிற. கருத்திங்கிறவன முட்டாளு என்கிற கருத்திங்கிறவன முட்டாளு என்கிற. பார்த்து சப்ஜிட்டு சாணிய முழுங்குற சப்பாத்தி சப்ஜிக்கு சாணிய முழுங்குற. மாட்டு முட்டை காய வச்சு உறிஞ்சிற வாய வச்சு உரியுற. சைவ சாமின்னு முருகனை உருட்டுற சைவ சாமின்னு முருகனை உருட்டுற. அந்த முப்பாட்ட முருகன் குடிச்சது முழுகாட்டு ரத்தத்தை எங்கும் பரப்பினது. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. எங்கும் படை திரளுதே. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. சிக்கந்ததற்காக இடிப்பேன்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தையோ கணக்கு பார்க்கணும். புத்த விகார இடிச்சி கட்டுனது எத்தனை கோயில் கணக்கு தீர்க்கணும். எத்தனை கோயில் கணக்கு தீர்க்கணும். 8000 சமணர கழுவில எத்தின ஆதி சமணர கருவில எத்தின. கொலைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் போடணும். மதுரை ஆகாசிய மசூதிய தோண்டினா கைவர் கணவாயில் இருந்துதான் கணக்கைய தொடங்கணும். எங்கும் படை திரளுதே. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. எங்கும் படை திரளுதே. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் வருதே. இந்த கூட்டத்தில் முக்கியமாக நாம் பெற வேண்டிய மையமான உணர்ச்சி என்று நான் கருதுவது குற்ற உணர்ச்சி. ஒரு சமூகத்தின் மனசாட்சி பத்திரிகை ஊடகம், அந்த வகையில் அதற்கு தேவை நேர்மை, துணிவு. இப்போ சமீபகாலங்களில் உங்களுக்கு தெரியும், அதை நான் கோட்டி மூட்டின்னு சொல்கிறோம், அவர்கள் எல்லோருமே கேள்வி கேட்க அஞ்சுகிறாங்க. எச் ராசா அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க எல்லாம் டிஎம்கேடைய கைக்கூலிகள் பேசுறாரு, அமைதி காக்குறாங்க. கோர்ட்டாவது கூந்தலாவதும் பேசுறாரு. அவர் பேசுறாரு, இது ஒரு பொதுவெளியில் நீங்க பேசுகின்ற மொழி அல்ல என்று யாரும் அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல பெரியாரை பற்றி பேசினார் சீமான் அவர்கள் புதுச்சேரியில். நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க என்று யாரும் கேட்கல, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் சொன்னார்ல ஒன்று, பெண்கள் குறித்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும், அதுதான் பத்திரிகையாளர்கள் உரிய தயாரிப்போடு போகணும். தயாரிப்போடு இருந்தாலும் கூட கேட்க அச்சப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோழர் முக்தர் அப்படியெல்லாம் அதை கடந்தவர் நினைக்கிறேன். அதை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அதை ஒரு கோட்பாடாக சொல்கிறார், அப்படி தான் இருக்கணும், கேட்கணும்னு சொல்கிறார் அவர். ஆமாம், கேட்கணும். அப்படி கேட்டவர்களுக்கு அடக்குமுறை வரும். செத்துருக்காங்கல்ல, பத்திரிகையில் எழுதின கௌரி லங்கேஷ் இறந்து போனாங்கல்ல, கொலை செய்யப்பட்டாங்கல்ல, சனாதன் சன்சாவால். கல்புர்கி கொலை செய்யப்பட்டார் இல்லையா, நரேந்திர தபோவல்கர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா. அதே போல் பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, வாழ்க்கைக்காக அவர்களுக்காக சப்போர்ட் பண்ண அட்வொகேட்ஸ் ரூனா வில்சன், ஹனிபாபு, ஒரு இனிமையானவர், அவர் உண்மையில பெயருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹனிபாபு இன்னும் சிறையில் இருக்காங்களே. அவங்க எந்த குற்றமும் செய்யலை, ஒன்றோடு அவங்களை ரிலேட் பண்ணி அவங்களெல்லாம் பீமா கொரேகான் என்று சொல்லி சிறையில் வச்சிருக்காங்க. 16 பேர் அது. அதில் பாதி பேர் விடுதலையாக இருக்காங்க, மிச்ச பேர் உள்ளே இருக்காங்கல்ல. இதை அவர் பேசியிருக்கின்றார், கோயத் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். ஒரு பத்திரிகையாளன், ஊடகவியலாளன் என்னவாக இருக்கணும் அவனோட மனநிலை என்று. அது பத்திரிகையாளருக்கு மட்டுமல்ல, சமூக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும், சமூக அக்கறை கொண்ட அனைவருக்கும் முதல்ல துணிச்சல் வேணும். பேசுறதுக்கு எத்தனை அடக்குமுறை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற துணி வேணும், இல்லைன்னா அந்த ஃபீல்டை விட்டு போயிடலாம். ஆமாம், இதைத்தான் கிரிட்டிக்ஸ் பண்ணார் வரவராவர் ஒரு என்கிற ஒரு எழுத்தாளர். அது எமர்ஜென்சி பீரியடில் 77 அவர் சொன்னார். அவர் அதாவது அநீதி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை குற்றவாளியாக்க மாற்றுகிறது. அதாவது அநீதி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை குற்றவாளியாக்குகிறது. செவியிருந்தும் கேளாதவர்களாக, கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக இருப்பது அவர்களும் இந்த குற்றத்திற்கு பொறுப்பாளி என்று சொன்னார். வரா குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடும் குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வேட்டையாடுது, மக்களை வேட்டையாடுது, வேட்டையாடுது, மக்களை வேட்டையாடுது. இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால், இதை கண்டும் காணாமல்
அமர்ந்து கொண்டு கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஆசிப மனிஷாவன் புணர்வை அனுமதிக்கும் மனு விதிகள் ஆசிப மனிஷாவன் புணர்வை அனுமதிக்கும் மனு விதிகள் நீதியின் படிகளில் நடந்து நடந்து மறந்து போகின பாதங்கள் இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால் இதை கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றால் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் சித்தி கமான் சித்தி கமான் ஹத்ராஸில் ஒரு பெண் அட்ராசிட்டி. அந்த பெண் பேர் மனிஷா. ரேப் பண்ணப்பட்டு அந்த பெண்ணையும் அப்படி தான் கைகாலெலாம் உடைச்சாங்க. உண்மையை கண்டறிவதற்காக சென்றார் என்கிற காரணத்துக்காக, அவர் பிலாங்ஸ் டு முஸ்லீம் என்கிற காரணத்துக்காக அவர் கைகால சங்கிலி போட்டு கட்டி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அது காரணம் அவர் உண்மையை வெளிக்கொண்டு வந்தார் என்கிற கடமையாற்றினார் என்பது மட்டுமல்ல, அந்த காரியத்தை செய்தவர் பிலாங்ஸ் டு முஸ்லீம் என்பதால். உண்மையை தேடி சென்றவன் சிறையில், உரிமையை தேடி தந்தவர் சிறையில், கல்வியில் காவியை எதிர்த்தவன் சிறையில், கவிதையா கண் திறந்தவன் சிறையில், சாதியை சமர் புரிந்தவன் சிறையில், மோடியை மோதி நின்ற பெண் சிறையில், கவிதையும் உரிமையும் சிறையில் இருக்க காவி மதவெறி சுதந்திரமா தெரிய இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால், இதை கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றால் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பெருங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை போல அவர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. வேண்டாம் என ஒதுங்கி செல்ல அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதை மறுத்தார்கள், அதை வெறுத்தார்கள், பணிய மறுத்தார்கள், அதிகாரத்தில் பதவியிருந்து தடுத்தார்கள், தம்மை கொடுத்தார்கள் என்று அவர்கள் நாளை நீங்கள், என்று அவர்கள் நாளை நீங்கள் குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வேட்டையாடுது மக்களை, வேட்டையாடுது வேட்டையாடுது மக்களை, வேட்டையாடுது. இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால், இதை கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றால் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம். ஒரு ஊடகம் என்பது மக்களுக்கு செய்தியை சொல்வது மட்டுமல்ல, மக்கள் அதன் மீது வினையாற்ற வேண்டும். இப்பொழுது நமக்கு தேவை குற்ற உணர்ச்சி. இதுகாரும் வினையாற்ற தவறியது குறித்து நமக்கு ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் வேணும். அந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்டால்தான் இனி வருகின்ற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற எண்ணம் வரும் என்கிற வகையில் இந்த பாடல் என்பது எழுதப்பட்டது. ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகின்ற பாட்டு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. ஆரியம் போல உலக வழக்கழிந்து சிதையாத எங்கள் திராவிட வீடு, இது சமஸ்கிருதத்தின் அக்கிரகாரம் அல்ல, உலக தமிழுக்கே தாய் வீடு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. இதற்காக ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு நான் பாடிறேன். ஏன்னா தமிழை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இந்த அரங்கத்தில் இப்பொழுது காட்சி மாறி இருக்குது. பொதுவான பார்வையாளர்களை தாண்டி அரசியலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆளுமைகள் இங்கே வந்திருக்கிறதால நான் என்னுடைய பாடுபொருள் வேறவாகத்தான்
நான் இருக்கணும் என்று நான் கருதுகிறேன். தமிழ் ஒரு மொழியை ஒரு இனத்திடமிருந்து பிடுங்கிக் கொண்டால் அந்த இனத்தை அடிமைப்படுத்தி விடலாம் எளிதாக. அப்படித்தான் நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நியூ எஜுகேஷன் பாலிசி என்கிற வகையில் பாலருக்கு கூட வடமொழி சமஸ்கிருதம் நம்முடைய வரலாறுலாம் அழிக்கப்பட்டு வேறு வரலாறு ராமா அப்படி இப்படின்னு சொல்லி தரப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பள்ளியில் இந்த சிலபஸை கொண்டு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு கல்வி நீதி கிடையாது என்பதாக. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கவான்னு சொல்லி தொடர் வேண்டிய நிலையத்துக்கு போகணும்னு சொன்னால் பூரா பேரும் வடக்கு உள்ளவங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது சிக்கல் இல்லை, ஆனால் அது வேலை வாய்ப்புக்காக திணிக்கப்படுவதில்லை, பதிலாக தமிழ் அடையாளம் அடிப்பிற்காக திணிக்கப்படுகிறது. இப்படி நிறைய நடக்குது. இந்த நேரத்தில் தான் நாம் நம்முடைய மரபை மொழி மரபை பாதுகாக்கணும். அதில் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குது. குறைகள் சொல்கிறேன்னு நிறைய சொல்லலாம், குறைகள் சொல்லலாம், நிறைய இல்லை சொல்லலாம். ஆனால் பெருமை கொள்வதற்கு முக்கியமான காரணம் இந்தியை நூற்றாண்டுக்கு முன்னதாக எதிர்க்க தொடங்கி இன்று வரை அந்த மரபிலே எதிர்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு. இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கின்ற நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கின்றார். இதை யார் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, வழிமொழிந்திருக்காங்க? உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மொழி திணிக்கப்பட்டால் அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டை, குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று சொல்லியிருக்கின்றார். என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு இப்போ மட்டும் இல்லை, நூற்றாண்டு கால மரபு என்கிற வகையில் பெருமைப்படுகிறோம். தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. 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 ஆரியம் போல உலக வழக்கழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, சிதையாத எங்கள் திராவிட வீடு, சிதையாத எங்கள் திராவிட வீடு. சமஸ்கிருதத்தின் அக்கரகாரம் அல்ல உலக தமிழுக்கு தாய் வீடு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது. தொடங்கிய போரின் வெற்றி இது. சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சட்டம் இயற்றியது திராவிட அரசு. அந்த சமரே நெடிய வரலாறு, சமரே நெடிய வரலாறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தாழமுத்து நடராசன் பலர் இகையில் பதுங்கிய இந்தி திணிப்பு. ஈகையில் பதுங்கிய இந்த திணிப்பு. தாழமுத்து நடராசன் ஈகையில் பதுங்கிய இந்தி திணிப்பு. ஈகையில் பதுங்கிய இந்த திணிப்பு. மலை மலை பாவான பாவலரேறு போரில் விளைந்தது மொழி மீட்பு. போரில் விளைந்த மொழி மீட்பு. போர்க்களங்கள் மாறிடலாம், போர்க்களங்கள் மாறிடலாம், போரின் இலக்கு தமிழ் பாதுகாப்பு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பு, மாநிலங்களின் உரிமை பறிப்பு. மாநிலங்களின் உரிமை பறிப்பு. தமிழ்நாடு என்ற பெயரையே மறுப்பு, தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு. தமிழ் தாய் வாழ்விலும் திராவிட வெறுப்பு. ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு, ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு. ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு நீலம் சிவப்பு. ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு நீலம் சிவப்பு. வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கின்ற பல முகங்கள், இது சொல்ல போனோம்னு சொன்னால் வெவ்வேறு கருத்து, வெவ்வேறு கண்ணோட்டம், இந்த பல நிறங்கள் இந்த சொல்லுவாங்க. அதை எனக்கெல்லாம் நான் அந்த ஃபிசிக்ஸ் படிக்கும் பொழுது வயலட், ப்ளூ, இண்டிகோ, விப்ஜியான்னு சொல்லுவாங்க. எல்லா நிறங்களையும் ஒரு வட்டத்தில் சுற்றிவிட்டால் அது நிற்பது வெள்ளை நிறம்னு சொல்லுவாங்க. அப்படி பல்வேறு வண்ணங்களைச் சேர்ந்த கருத்தோட்டங்கள், சிந்தனையாளர்கள் எல்லாரும் வந்தாலும் கூட மரியாதைக்குரிய தோழர் முக்தர் அவர்களுடைய இந்த ஊடகம் என்பது ஒரு சமூக அக்கறையோடு நடத்தப்படுகின்ற ஊடகம் என்கிற வகையில் நம்ம எல்லோரும் ஒரு நிறம் என்கிற வகையில் அவரை வாழ்த்துவோம். ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறோம். ஊடகங்களுக்கு சுதந்திரமாக கருத்து சொல்லுகின்ற வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. நமது உரிமையை பெற்றுத்தருகின்ற இடம் நீதிமன்றம். எல்லா இடங்கள்லையும் மறுக்கப்பட்டாலும் நீதிமன்றம். நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு நீதிபதியை பற்றி
உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு புகார் அளிப்பது சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமை. அதை அவர் ஒரு இமெயிலில் அனுப்பிச்சிருக்காரு. அதற்காக அவர் வேறொரு வழக்கில் அவர் அப்பியர் ஆகும் பொழுது நீங்கள் எப்படி என்னை பற்றி இப்படி ஒரு புகார் அளிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆக்சுவலாக ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது சட்ட அந்த நீதி முறைமை, அதற்கு மாறாக அவர் பேசினார். அது ஒரு சிக்கலாகி போயிட்டு இருந்தது. அவரவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை வழங்கியிருக்குது. நம்ம அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும், வழக்கறிஞராக இருந்தாலும், அல்லது ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லி ஒரு வரையறை உள்ளது. அது இந்த வரையறையை நீதிபதி மீறினாலும் தப்பு தான். அந்த அடிப்படையில் அப்படி இருக்குது. அது அப்படி மீறும் பொழுது சட்டம் தான் பாதுகாப்பு வழங்கணும் நமக்கு, கான்ஸ்டிடியூஷன். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, இப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய நம்ம வழங்கியிருக்கக்கூடிய உரிமை மீறுகின்ற அமெண்ட்மெண்ட்ஸ் வருது. 19A 1901 அது பேச்சுரிமை வழங்குது. ஆனால் அதை மறுத்து இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அமெண்ட்மெண்ட் வந்துருக்குது. அதில் பல கிளாஸஸ் அப்படி இருக்குது. இப்போ நம்மளாம் கூடியிருக்கிறோம். நம்ம கூடி ஒரு விஷயத்தை விவாதித்தால் அது அரசுக்கு ரொம்ப வருத்தமாக புண்படுற மாதிரி சொன்னாக்கா அதன் மீது ஒரு சிவியரான செக்ஷனில் நம்மளை வழக்கு பதிவு செய்யலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஆர்கனைசர் கிரைம் 111, 112, 113 என்பதாக. தோழர் முக்தர் ஒரு விஷயத்தை சொன்னார் குவைத்தில் நடந்த கூட்டத்தில். இன்னும் 30 வருஷம் வாழ்ந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன், உண்மைக்காக நிற்பேன், நான் போராடுவேன் என்று சொன்னார் அவர். எல்லோரோட மனநிலையும் அப்படி தான். நீங்கள் உண்மைக்காக நிற்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய அடக்குமுறைகளை எதிர்கொள்றதுக்கு தயார்படுத்திக்கணும். நான்லாம் அப்படி தான். எஸ், உண்மையை பேசுவதால் நமக்கு தடை வருகிறது, அடக்குமுறை வருது, சிறைக்கு போக வேண்டியிருக்கும் என்று சொன்னால் நாம் உண்மையை பேசுவோம் என்கிற இந்த மேடையில் நான் பேசுகிறேன். என்னோட அமைப்பு எனக்கு அந்த மேடை தந்திருக்கிறது. தோழர் முக்தர் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டா அந்த மேடையில் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸான விஷயமா வந்திருக்குது. இந்த சூழ்நிலை நமக்கு தேவை துணிவு. பயப்படாதே இந்த பாட்டோட நிறைவு செய்து கொடுக்குறோம். ஒரு ஊடகத்துக்கு தேவை துணிவு, உண்மையை பேசுகின்றவர்களுக்கு தேவை துணிவு, சமூக களத்தில் போராடுகின்றவர்களுக்கு துணிவு, நேர்மையாக நீங்கள் அரசியல் இயக்கங்களை கட்சிகள் நடத்தணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாவே தேவை துணிவு என்கிற வகையில் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. உன்னை போலே எண்ணுகின்ற மக்கள் கூட்டம் நாடு முழுதும் ஒரு நாள் பெருந்தியாய் மாறும். சட்டம் எதிர்த்த போராட்டம் குடும் சட்டம் எதிர்த்த போராட்டம். பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. ஒற்றுமைதான் நம் ஆயுதம், அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம், அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம். ஒற்றுமைதான் நம் ஆயுதம், அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம், அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம். மக்கள் சக்திக்கு ஈடில்லை, கொடும் சட்டங்களை குழி தோண்டி புதை, கொடு சட்டங்களை குழி தோண்டி புதைக்கும். காலனி சட்டத்தை நீக்குவதாக போலீசுக்கு அதிகாரம், போலீசுக்கு அதிகாரம். அந்நிய மொழியை அகற்றுவதாக சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம், சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம். இது அரசமைப்புக்கே எதிரானது. நடத்திடு உரிமை போராட்டம், நடத்திடு உரிமை போராட்டம். பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. அதை விமர்சனம் செய்வது குடிமக்களின் உரிமை, குடிமக்களின் உரிமை. அதை தேச துரோகமாய் மாற்றி மரண தண்டனை விதிக்கும் கொடுமை, மரண தண்டனை விதிக்கும் கொடுமை. குற்றத்தை உறுதி செய்யாமலே சொத்தை பறிக்கும் கொடு சட்டம், சொத்தைய பறிக்கும் கொடு சட்டம். குற்றத்தை உறுதி செய்யாமலே சொத்தை பறிக்கும் கொடு சட்டம். சொத்தைய பறிக்கும் கொடு சட்டம். பட்டினி போராட்டம் கூட குற்றம் என்கிற காவி சட்டம், குற்றம் என்கிற காவி சட்டம். இது ஹிட்லர் முசோலினி ரத்தத்தின் ரத்தம், ஹிட்லர் முசோலினி ரத்தத்தின் ரத்தம். மக்களை திரட்டி நடத்து யுத்தம். பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே, அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. விசாரணை செய்யாமலே பல வருடம் சிறை வைக்கும் உபா சட்டம், பல சிறுவர்கள் வைக்கும் சுபா சட்டம். விசாரணை செய்ய
உங்களை பல வருடம் சிறை வைக்கும் உபா சட்டம். பல வருடம் சிறை வைக்கும் உபா சட்டம். அந்த சிறப்பு சட்டமே பொது சட்டமாய் மக்கள் எவரையும் சிறை வைக்கும். மக்கள் எவரையும் சிறை வைக்கும். ஆர்ப்பாட்டம் செய்தாலே பயங்கரவாதம், அரசை எதிர்த்தாலே பயங்கரவாதம். ஆர்ப்பாட்டம் செய்தாலே பயங்கரவாதம். அரசை எதிர்த்தாலே பயங்கரவாதம். போலீஸ் கஸ்டடி 15 நாட்கள். லாக்கப் கொலைகள் இயல்பாகும். லாக்கப் கொலைகள் இயல்பாகும். இனி தீர்ப்பு எழுதும் அதிகாரம் காவல் நிலையத்தின் கைமாறும். காவல் நிலையத்தின் கைமாறும். பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே. அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே. அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே. மக்களுக்கும் சரி, ஊடகங்களுக்கும் சரி, அல்லது இங்கு வந்திருக்கின்ற சமூக அக்கறை கொண்ட அனைவருக்கும் சரி, எனக்கும் சரி, தேவை ஒரு பாசிச சூழ்நிலையில் நம்ம பொது மனநிலை துணிவு எதிர்க்க வேண்டும். போராட்டம். மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்பளித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.